துப்ரியோ மலர். அவங்க ஒரு துப்ரியோ நிபுணர். கூர்மையான புத்தி, இன்னும் கூர்மையான பார்வை. அவங்க பார்வை எப்பவும் சூர்மா இருக்கும். தமிழ்நாட்டுல அவங்க தெரியாதவங்க யாரும் இல்ல. எல்லாருக்கும் அவங்க பேர் தெரியும். மலருக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல மர்மம், இன்னொன்னு அவங்க சொந்த மாநிலம். அவங்க தமிழ்நாட்டை ரொம்ப நேசிக்கிறாங்க. சென்னையில இருந்து தஞ்சாவூர் கோயில வரைக்கும் அவங்க பயணம் எப்பவும் புதிர் தேடுதலா இருக்கும். புதிர் விடுவிக்கும் போதுதான் அவங்களுக்கு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். புதிர் அவங்க வாழ்க்கை. எந்த ஒரு வாழ்க்கையும் மரியாதையா கையாளுவாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் விடமாட்டாங்க. எந்த துப்பும் சாதாரண விட்டுவிட மாட்டாங்க. ஒவ்வொரு வழக்கையும் அவங்க முழு மனசோட கையாளுவாங்க. அதனாலதான் அவங்க தான் தமிழ்நாட்டிலேயே பெரிய துப்ரியோ நபர். தமிழ்நாட்டின் பெருமை. அவங்க சாதனைகள் எல்லாருக்கும் தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நல்லா அலங்காரமா இருக்கு. ஒவ்வொரு தூணிலையும் 1000 கதைகள் இருக்கு. பக்தர்கள் கோயில் பிரகாரத்தை நிறைச்சிருக்காங்க. கோயில் திருவிழா. கோயில் ரொம்ப ஜோரா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்துக்குள் ஒரு பிரச்சனை. விலை மதிப்பில்லா பொன் தாமரை காணாம போயிருச்சு. பயத்துல முகம் வாடி போன கோயில குருக்கள் மலரை பார்க்க ஓடி வந்தாரு. துப்ரியோ நபரே, எங்களுக்கு உதவி பண்ணணும், குருக்கள் கெஞ்சினாரு. பொன் தாமரை காணாம போயிடுச்சு. மலர் சுத்தி பார்த்தாங்க. சூட்டம் கலாட்டா, கோயிலோட பிரமாண்டம் எல்லாமே மலரை மூழ்கடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா மலருக்கு சவால்கள்னா ரொம்ப பிடிக்கும். கவலைப்படாதீங்க, மலர் அமைதியா சொன்னாங்க. நாங்க தாமரைய கண்டுபிடிச்சிடுவோம். மர்ம ஆரம்பிச்சிருச்சு. துப்ரியோ மலர் வழக்கை கையில் எடுத்தாங்க. மலர் விசாரணை ஆரம்பிச்சாங்க. கோயில வேலை செய்யறவங்க எல்லாரையும் விசாரிச்சாங்க. கோயில் ஒரு மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன வழிகள், மறைவு அறைகள், நிறைய நுழைவாயில்கள். இவ்ளோ பெரிய கோயில்ல ஒரு திருடனை கண்டுபிடிக்குது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா மலர் விட கோயில ஒவ்வொரு இடத்தையும் துப்பு தேடி பார்த்தாங்க. ஒரு இடத்துல உடைஞ்ச போட்டு, இன்னொரு இடத்துல கால் தடம், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாங்க. மலர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனிச்சாங்க. கோயில நல்லா பிளான் பண்ணி வச்சிருந்த கேமராக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்க்காம கொஞ்ச நேரம் திரும்பி இருந்துச்சு. தாமரைய திருநவனுக்கு கோயிலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இது திட்டமிட்டு பண்ணின வேலை. மலர் அவங்க டீமை சூப்பிட்டாங்க. கோயிலோட மேப்பை வச்சு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. யூகங்கள் துப்புகள் அடுத்த பிளான் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டாங்க. மலரோட டீம் தான் அவங்களோட பலம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு. ராம் டெக்னாலஜில எக்ஸ்பர்ட். ஜானகி வேஷம் போடுதல கெல்லாடி. ஒவ்வொருத்தரும் தங்களோட திறமையை முழுமையா பயன்படுத்தி கொழுவின் வெற்றிக்கு பங்களிக்கிறான். வேலு தமிழ்நாட்டு வரலாறுனா அவருக்கு அத்துப்படி. அவன் பழைய ஆவணங்களையும் வரலாற்று குறிப்புடையும் ஆராய்ந்து முக்கியமான தகவல்களை கண்டுபிடிக்கிறான். அவன் அறிவு குழுவுக்கு மிகப்பெரிய பலம். திருடன் எப்ப திருடுதுன்னு சரியா தெரிஞ்சிருக்கு. ராம் கேமரா டைமை காமிச்சு சொன்னான். அவன் டெக்னாலஜி அறிவு திருட்டை தடுப்பதற்கான முக்கியமான தகவல்களை வழங்குற. திருவிழா சூட்டத்தை மறைப்பா வச்சிருக்காங்க, ஜானகி சொன்னா. அவ வேஷம் போடுற திறமையால் சூட்டத்தில் கலந்துட்டு முக்கியமான தகவல்களை சேகரிக்கிறான். ஆனா ஏன் இந்த இடத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க? வேலி யோசிச்சான். அவன் கேள்வி கொழுவை மேலும் ஆராய்ச்சிக்கு தூண்டியது. மலருக்கு ஒரு யூகம் வந்துச்சு. அவள் கொழுவின் தலைவி. அவள் யோசனை குழுவை வழிநடத்தும். கோயில்ல இருக்கிற பழைய சாதனங்களை பார்க்கலாம், மலர் சொன்னாங்க. அவள் யோசனை குழுவை கோயிலுக்கு அழைச்சிச்சு. அங்கே அவர் பழைய சாதனங்களை ஆராய்ந்து திருட்டை தடுப்பதற்கான முக்கியமான தகவல்களை கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களோட திறமையை பயன்படுத்தி குழுவின் வெற்றிக்கு பங்களிக்கிறாங்க. அங்க நிறைய பழைய புத்தகங்களும் கோயிலோட பதிவுகளும் இருந்துச்சு. அந்த புத்தகங்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையவை. அவற்றில் பல முக்கியமான தகவல் இருந்த. மலர் மணிக்கணக்கா எல்லாத்தையும் படிச்சு பார்த்தாங்க. அவங்க ஒவ்வொரு பக்கத்தையும் ஆராய்ந்து ஒவ்வொரு குறிப்பையும் கவனமா படிச்சாங்க. கடைசில அவங்க தேடினது கிடைச்சிருச்சு. அந்த பதிவுகளில் ஒரு ரகசியம் மறைந்திருந்தது. 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச மேப்ல ஒரு ரகசிய பாதை குறிக்கப்பட்டிருந்தது. அந்த பாதை யாருக்கும் தெரியாதது.
அந்த இடத்துல இருந்து ஒரு ரகசிய வழி இருக்குன்னு காமிச்சிருந்துச்சு. அந்த வழி கோயிலுக்கு நேரடியா செல்லும். மலர் இதை கண்டுபிடிச்சதும் அவங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் வந்தது. மலருக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. திருடனுக்கு பொன் தாமரை வேணாம், அவனுக்கு அந்த ரகசிய வழியில இருக்கிற ஏதோ ஒண்ணுதான் வேணும். அந்த ரகசியம் என்னவென்னு கண்டுபிடிக்க மலரும் அவங்க டீமும் திட்டமிட்டாங்க. அவனுக்கு அந்த ரகசிய வழியில இருக்கிற ஏதோ ஒன்றுதான் வேணும். அந்த ரகசியம் என்னவென்று கண்டுபிடிக்க மலரும் அவங்க டீமும் திட்டமிட்டாங்க. அவர்கள் அந்த ரகசிய பாதையை ஆராய்ந்து அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிவு பண்ணினாங்க. மலரும் அவங்க டீமும் அந்த இடத்துல மறைஞ்சு நின்னாங்க. அவர்கள் அந்த ரகசிய பாதையை ஆராய்ந்து அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிவு பண்ணினாங்க. அவர்கள் அந்த இடத்துல மறைஞ்சு திருடன் வருவதை காத்திருந்தார்கள். நிழல மாதிரி ஒரு ஆள் வந்தான். அவன் மெதுவா அந்த ரகசிய பாதையை நோக்கி நடந்தான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க மலரும் அவங்க டீமும் அவனை கவனமா பார்த்தாங்க. அவன் கோயில முன்னாடி வேலை செஞ்ச செக்யூரிட்டி கார்டு. அவன் அந்த ரகசியத்தை பற்றி தெரிஞ்சவனா இருக்கலாம். இப்போ அவன் என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சுக்க மலரும் அவங்க டீமும் அவனை பின்தொடர்ந்தாங்க. அந்த கார்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான். அவங்க குடும்பத்துல தலைமுறையா ஒரு கதை சொல்லி வந்திருக்காங்க. அந்த ரகசிய வழியில ஒரு புதையல் இருக்குன்னு. பொன் தாமரைய திருடுனது மத்தவங்க குழப்பி விடுறதுக்கு தான். தாமரை கிடைச்சிருச்சு, திருடனும் மாட்டிக்கிட்டான். கோயில் இப்போ பாதுகாப்பா இருக்கு. ஆனா மலருக்கு இந்த வழக்கு ஒரு திருட்டு வழக்கா மட்டும் தெரியல். அவங்களுக்கு பிடிச்ச தமிழ்நாட்டுல எவ்வளோ வரலாறும் ரகசியங்களும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மலர் ஜெயிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கோயம்புத்தூர் டீ கடையில இருந்து ராமேஸ்வரம் மீனவ கிராமம் வரைக்கும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. தமிழ்நாட்டோட காவல் தெய்வம் துப்பறியும் மலர் மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து மலர் வெளிய வரும்போது அவங்களோட வேலை இன்னும் முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு பழமையான மாநிலத்துல இன்னும் நிறைய மர்மங்க இருக்கு. துப்பறியும் மலர் அவங்களோட சூர்மையான புத்தி கழுகு பாவையால எல்லாத்தையும் சந்திப்பாங்க.